Hello viewers, welcome to Super Brain. Example 2.37 பார்க்கலாம். A mosaic is designed in the shape of an equilateral triangle 12 feet on each side ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு mosaic வந்து equilateral triangle shapeல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களாம். equilateral triangle அப்படின்னா என்ன? 3 sides-உம் ஈக்குவலாக இருக்கிறது தான் equilateral triangle அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய சைட் பார்த்தீங்கன்னா 12 feet இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சைடும். Each tile in the mosaic is in the shape of an equilateral triangle of 12-inch side அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர் டைல்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டைல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஒயிட் டைல்ஸ்க்கும் சரி, இந்த ப்ளூ கலர் டைலுக்கும் சரி. அது பார்த்திங்கன்னா அதோடைய சைட் பார்த்திங்கன்னா 12 inches அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 inches அப்படின்னா 1 feet அப்படின்னு அர்த்தம். அதாவது இது மொத்தமாக சேர்ந்து நமக்கு 12 feetன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 feet வந்து 3 சைட்ஸும் இருக்கும். ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளுடைய சைடு எவ்வளோ இருக்கும்? 1 feet இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த 1 feet தான் 12 inches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The tiles are alternate in color as shown in the figure. Alternateனா மாறி மாறி இருக்கும். white blue white blue அப்படின்ட்டு மாறி மாறி இருக்கும். Find the number of tiles of each color and total number of tiles in the mosaic ன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கலர்லேயும் எத்தனை டைல்ஸ் இருக்குது, அது இல்லாமல் டோட்டலாக எத்தனை டைல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள். இப்போ நான் இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் டைல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரோஸ் இருக்குது. இங்கேருந்து கவுண்ட் பண்ணிவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு 12 ரோஸ் இருக்கும் டோட்டலாக. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு என்ன கலர் இருக்குது? ஒயிட் கலர் இருக்குது. நம்ம ஒயிட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு ஒயிட் டைல் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ரோவில் 1 போட்டுக்கிறேன். செகண்ட் ரோவில் பாருங்கள் எத்தனை ஒயிட் இருக்குது? 1 2 இருக்குது. ஸோ நான் 2 போட்டுக்கிறேன். ப்ளஸ் தேர்ட் ரோவில் பாருங்கள் எத்தனை ஒயிட் இருக்குது? 1 2 3 இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ரோவில் 4, ஃபிஃப்த் ரோவில் 5. ஸோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்து லாஸ்ட் 12th ரோவில் எத்தனை ஒயிட் இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12th ரோவில் 12 இருக்கும். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் இருக்குது. எப்படி நான் இதை ஏபி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள் T2 - T1 கண்டுபிடிங்களேன். நமக்கு என்ன வருது? 2 - 1 வந்து 1 வருது. அதே மாதிரி 3 - 2 பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஏபியில் தான் இருக்குது. அதனால என்ன எழுதிக்கலாம்னா இட் இஸ் அண்ட் ஏபின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம ஏன்னு எடுப்போம் இல்லையா. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 1. இதில் நமக்கு லாஸ்ட் டேர்மும் தெரியும். அதாவது எல்லோ நமக்கு 12ன்னு தெரியும். இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1லேருந்து 12 வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் 1, செகண்ட் டேர்மில் 2, தேர்ட் டேர்மில் 3 அப்படின்னு சொல்லும் போது 12th டேர்மில் தான் நமக்கு 12. அப்போ டோட்டலாக இதில் 12 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ n1 12ன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம SN ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதில் டோட்டலாக எத்தனை டைல்ஸ் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n/2 a + l. சரி, இப்போ இதில் பாருங்கள் n வந்து நமக்கு 12ன்னு தெரியும். /2ன்னு போட்டுக்கலாம். a பார்த்தீங்கன்னா 1 + l பார்த்தீங்கன்னா 12. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 டேபிள் இது 6 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ 6 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 13 வரும். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 3s are 18, பேலன்ஸ் 1 1 6 are 6 6 + 1 7. அப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா n வந்து எவ்வளோ? 12. அப்போ S12 எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 78 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் நமக்கு வந்து 78ன்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? போட்டுக்கோங்க 78 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ ப்ளூ டைல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் டோட்டலாக 12 ரோஸ் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டைலே நமக்கு கிடையாது. நம்ம இப்போ ப்ளூ கலர் டைல் தான் பார்க்குறோம். அப்போ இல்லைன்னு சொல்லும் போது நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டைல் 1 இருக்குது. அப்போ 1 போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா இது 1, இது 2,
இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 3ல் பார்த்திங்கன்னா தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் டைல் வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டுக்கலாம். அப்போ எட்ஸெட்ரா லாஸ்ட் ரோவில் நமக்கு ப்ளூ கலர் டைல் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. ஸோ லாஸ்ட் ரோவில் எத்தனை இருக்குது? நமக்கு 11 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ப்ளூ கலர் டைல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஏபியில் தான் இருக்குது. T2 மைனஸ் T1 கண்டுபிடிங்க. 1 மைனஸ் 0 1 தான். 2 மைனஸ் 1 நமக்கு 1 தான். அப்போ கண்டிப்பாக இதுவும் வந்து நமக்கு ஏபியில் தான் இருக்குது. இட் இஸ் அண்ட் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 0ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11ன்னு இருக்குது. n பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது? டோட்டலாக 12 ரோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் தான் நமக்கு இங்கே என்ன. இப்போ பாருங்கள் 0லேருந்து 11 வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்னா 12 டேர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் 11 போடக்கூடாது. 0 நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ 12 டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு 12 தான் வரும். இங்கேயும் நமக்கு n வந்து 12 தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள் SN ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். n/2 a + l. ஸோ n வந்து நமக்கு இங்கே 12/2, a வந்து 0 + l பார்த்தீங்கன்னா 11. இது கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 டைம்ஸ். அப்போ 6 × 0 + 11 வந்து 11 வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 11 வந்து 66 கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே என்ன 12. ஸோ S12 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 66 கிடைக்குது. அதாவது therefore நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் வந்து 66 கிடைக்குது. இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸும் கேட்டிருக்காங்க. therefore டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் தி மொசைக் அப்படின்னு எழுதிக்கோங்க. கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 78யும் இந்த 66யும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். இந்த 8யும் 6யும் ஆட் பண்ணும்போது 14 வருமா? பேலன்ஸ் 1. 7 கூட 1 ஆட் பண்ணும்போது 8. 8 கூட 6 ஆட் பண்ணும்போது நமக்கு 14 வரும். ஸோ 144 டைல்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.